முதல் பார்வை நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்று என்னோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இடைவெளிக்கு முன்னால் பேசிட்டு இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய பொருளாதார கொள்கைகளும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியின் பொருளாதார கொள்கைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கருத்துக்களை பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி அந்த அந்த பொருளாதார கொள்கைகளை ஆதரித்து நிலை எடுத்த கீதா கோபிநாத்ங்கிறவங்கள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு பொருளாதார ஆலோசகராக நியமிச்சிருக்கிறாங்க. அது சரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள முன்னாள் முதல்வர், கட்சியினுடைய மூத்த தலைவர், முதிர்ந்த தலைவர் BS அச்சுதானந்தன் தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறாருன்னு ஒரு நாளிதழில் செய்தி இருக்கு. நானும் பார்த்தேன். அவர் அப்படி கடிதம் எழுதியிருக்காரா, கடிதனுடைய உண்மையான உள்ளடக்கம் என்னங்கிறதெல்லாம் எல்லாமே அதில் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு போட்டு தான் வருது. ஆனால் பொதுவாக ஊடகங்களுக்கு செய்திகள் அரசியல் கட்சிகளிடமிருந்து வர்றது இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நாங்கள் பண்ணினோங்கிறத நாங்கள் சொன்னதாக போடாதீங்க, நீங்களாக தெரிந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துவது தான் ஒரு நடைமுறையாக. வேற ஒன்றும் இல்லை, நான் இதுக்குதான் அது ஒரு அதிகாரபூர்வமான செய்தி அல்லங்கிறதுக்காக நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால எனக்கு முழு விவரம் தெரியும். ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட முடியும், பொருளாதார ஆலோசகர் என்கிற பதவி என்பது சில ஆலோசனைகளை அது தொடர்பாக வழங்குவதற்கான ஒருவரை நியமிப்பது தான். அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் ஏற்கணும்னு அந்த அரசுக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை. நடைமுறை முடிவுகளை அரசு எடுக்க போகிறது, கொள்கை முடிவுகளை அந்த கட்சி எடுக்கப் போகிறது. மார்க்சிஸ்ட் கட்சி எங்களை பொறுத்தவரை கேரளாவில் ஆளுங்கட்சி என்கிற முறையில் எடுக்கப் போகிறது. ஆனால் கருத்துக்கள் என்கிற முறையில் ஒரு பொருளாதார வல்லுநர் என்கிற முறையில் அவங்களுடைய சிந்தனைகளை இவங்க செவிமடுக்க போகிறாங்க என்று தான் நான் நினைக்கிறேன். இது தொடர்பாக தோழர் VS அவர்களுக்கு மாற்று கருத்து இருந்ததாக செய்தி வருகிறது. அது பற்றி கட்சி என்ன முடிவு எடுக்கப் போகிறது, அதிலேயே அது என்ன இருக்குன்னா இன்னும் விவாதிக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியலை என்பதும் அவங்களே குறிப்பிடுறாங்க. அதுவே அதை பொறுத்தவரையிலும் கட்சி என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் எதிரொலிக்க முடியும். மேற்கொண்டு சொல்வதற்கு என்னிடம் இப்போ கருத்து இல்லை. பானு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நியோலிபரல் பாலிசியை நாம் உள்ளே போய் பல வருடங்கள் ஆச்சு, 20 வருடங்கள் 25 வருடங்கள். அப்போ அதிலிருந்து விலகி இன்னும் அந்த இடதுசாரி கொள்கையோடு இதை அணுக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்போ நியோலிபரல் பாலிசிக்குள்ளே நாம் என்ன அளவுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்க முடியும், அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் அடிப்படையில் அந்த இவங்களை ஏன் நியமிச்சிங்கிற கேள்வி கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் ஹார்ட்கோர் கம்யூனிஸ்ட்டு ஒரு அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க ஏன் நியோலிபரல் பாலிசியை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தரை ஏன் எக்கனாமிக் அட்வைசராக போடணும் அப்படிங்கிற கேள்வி அங்கே எழத்தான் செய்யும். அரசியல் ரீதியாகவும் லாஜிக் ரீதியாகவே அந்த இடத்துல எழுது. அப்போ அவருடைய கடிதம் அந்த இடத்துல தான் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போது இடதுசாரி அவர் நேரடியான பதிலாக சொன்னார். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் நான் கேட்குறேன். நடைமுறை சிக்கல்களை அரசு பார்த்துக் கொள்கிறது, கொள்கை ரீதியான முடிவுகளை கட்சி எடுக்குது, கட்சியினுடைய வழிகாட்டுதலில் தான் அரசு நடக்க போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இடதுசாரி பொருளாதார கொள்கைகளை பற்றி பினராயி விஜயனுக்கோ கட்சியக்கோ அரசுக்கோ சொல்லிக் கொடுக்கிற அறிஞர்கள் அங்கே தேவையில்லை. ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள அதிகாரத்திற்குள்ள வேற என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத பற்றி சொல்றவங்க வேணும். அதில் எதை எடுக்கிறது, இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எதை செய்து முடிக்க முடியுங்கிறத ஆட்சியும் கட்சியும் முடிவு செய்யும். அதனால மாற்று கருத்து உள்ள ஒருவர் தான் அந்த இடத்துல இருக்கிறது சரி அப்படிங்கிற பொருளில் புரிந்து கொள்ளணும்னா புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் நடந்தது அப்படி நடந்திருக்காங்கிறது இல்லை. எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் சொல்கிற ஒரு ஆங்கிளை சொல்லலாம், ஆர்குமெண்ட் சேர்க்க சொல்லலாம், அது ஒரு 20% வரை சரின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு இது தன்னுடைய கொள்கையை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி பண்ணுனா அதை சரியான அளவில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இடதுசாரி பார்வையோடு அது இருக்கணும், கொள்கையோடு இருக்கணும் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் தேவை. பினராயி விஜயன் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் கிடையாது, அவர் ஒரு CM. அப்போ ஒரு அட்வைசர் தேவைப்படுதுன்னா தன்னுடைய பாலிசியை தன்னுடைய கோணத்திலிருந்து அதை முழுமையான வடிவம் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான அட்வைஸை தான் அவர் கொடுக்கணும். அந்த இடத்துல ஒரு நியோ லிபரல் இது சப்போர்ட்டரை வச்சுட்டு நீங்கள் என்ன அளவுக்குள்ள உங்கள் பாலிசியை கொண்டு போவீங்கிற ஒரு கோணத்திலேருந்து என் கேள்வி. நியோ லிபரல் ஆள் ஒருவர் கூட இருந்தால் என்னுடைய நடவடிக்கைகளில் எனக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும்
அப்படின்னு ஒரு பார்வை வரக்கூடாதா, அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரக்கூடாதா? அது வந்து நீங்கள் ஒரு ஒரு கமிட்டி போட்டு ஒரு கூட்டம் போட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சட்டசபையில் இருக்கிற மற்ற இவங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கூட அதை கொண்டு வரலாம். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கையாக்கும் அவங்க அட்வைசர் கொடுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டரை வச்சுருந்தீங்கன்னா எப்படி அது போகும்? இதில் நான் கூடுதலாக சொல்ல வேண்டியது என்னன்னா, முதல்வர் தோழர் பினராயி விஜயன் இது பற்றி என்ன கருத்து, அவங்க நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஆலோசகர் பற்றிய அந்த மதிப்பீடு எந்த அடிப்படையில் அவங்க நியமித்தோம் என்கிற கருத்து அதில் வரல. இப்போ இந்த மாதிரியான செய்தியை போடும் பொழுது ஒரு தரப்பு செய்தி ஒரு சிறப்பாக இருக்குது. VS விஎஸ் இப்படி சுக்கா எங்களுக்கு செய்தி வருதுங்களே, முதல்வர் அவர்களே உங்களுடைய கருத்து என்னங்கிற அதையும் சேர்த்து போட்டிருந்தா இப்போ நம்மளை போன்ற விவாதிப்பதற்கு நன்றாக இருக்கும். நீங்கள் கூட ஒரு கோணத்துலேருந்து சொல்கிறீங்க, இவங்க வேறு ஒரு கோணத்தில் சொல்கிறாங்க. இப்போ எனக்குள்ளது அந்த தரப்பு என்னவென்றே எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில் தான் நானும் செய்தியை பார்க்குறேன். ஆகவே ஒன்றும் அவசரப்பட வேண்டியதில்லை. முதல்வர் என்ன சொல்கிறாங்க, கேரள அரசு இந்த நியமனம் பற்றி என்ன வாதத்தை அல்லது கருத்துக்களை முன்வைக்க போகுது என்று தெரிந்தால் நிச்சயமாக விவாதிப்பதற்கு வசதியாக இருக்கலாம். இப்படி ஒன்று வந்திருக்கு, வசதியாக இருக்கலாம். பானுகாம்ஸ் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மாற்றாக அவங்களோட பேசும்போது நான் குறிப்பிட்டேன். உங்ககிட்ட நான் கேட்கணும்னா, இவர்களை நியமிப்பதன் மூலமாக இந்த இடது ஜனநாயக முன்னணி அரசு இடதுசாரி கொள்கைகளை நடைமுறைப்படுத்த போவது இல்லைங்கிற செய்தியை சொல்லுதா அப்படின்னு கூட கேட்க முடியும். இல்லை, நான் மேற்கொண்டு இன்னொன்றையும் சொல்லலாம். அதாவதுங்க, பொதுவாக மார்க்சியத்தினுடைய பொருளாதார கொள்கை பற்றி ஒரு தவறான புரிதல் என்பது இருந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா, எங்களுடைய திட்டம் இவற்றையெல்லாம் சரியாக உள்வாங்காத அறிவுஜீவிகள் கூட அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நான் மிக தெளிவாக சொல்கிறேன், கட்சி திட்டத்தில் இந்தியா இன்றைக்கு சோசலிச கட்டமைப்புக்கு தயாராக இல்லை. இது ஒரு ஜனநாயக கட்டமைப்புக்கு தான் இன்றைய நிலை என்பது ஏற்புடையதாக இருக்குது. அதில் எங்களுடைய நோக்கில் அதை மக்கள் ஜனநாயகம் என சொல்கிறோம், அதை நோக்கி செல்ல வேண்டும் என்கிறோம். அங்கே பொறுத்தவரையில் நிச்சயமாக பொதுத்துறைக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தனியார் துறையையும் ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உலக நிலைமை மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்க கையில் தான் மூலதனம் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தாமல் என்ன செய்ய முடியும்? ஆக இத்தகைய புரிதலெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இதன் பொருள் இந்த நியோ லிபரலிசம் எனப்படுகிற இந்த நவீன தாராளவாதம் அல்லது பின்னை தாராளவாதம் என்கிற நிலைமைக்கு போகுதே, இது உண்மையிலேயே கிட்டத்தட்ட எந்தவா இருக்குன்னா, நான் அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த குரோனி கேபிட்டலிசம் என்று எந்த நெறிமுறையும் தேவையில்லை. இயற்கை வளங்களை நெறியற்ற முறையில் சுரண்டலாம் அல்லது எத்தகைய ஊழலையும் செய்யலாம். நாம் உருவாக்கிய சட்டத்திட்டங்களையே, முதலாளித்துவம் உருவாக்கிய சட்டத்திட்டங்களையே முதலாளிகள் மீறலாம் என்கிற ஒரு கொடூரத்தை நோக்கி போயிட்டு இருக்கே. இது கூடாது என்பதுதான் இன்றைக்கு மிக அடிப்படையான விஷயம். இவற்றையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கேரளாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்த வேண்டும். வளர்ச்சி என்பது இன்க்ளூசிவ் growth என சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு வளர்ச்சியாக இருக்கணும், அல்லது வளர்ச்சியுடைய பயன்பாடு அடிமட்டம் வரைக்கும் போகணும். இன்னும் எளிமையாக சொன்னால் அது மிகுந்த வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த பார்வையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் நழுவ மாட்டோம். அந்த உறுதிமொழி என்னால் தர முடியும். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு விவகாரமாக இருக்கிறது. அது பற்றி முழு விவரம் வந்தால் தான் என்னால் பேச முடியும் என்பது அவர் சொன்னது அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அதுதான் நியோ லிபரல் இதில் கம்யூனிசத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான இது எவ்வளோ தூரம் இது பண்ணி போக முடியும். அப்போ ஜனநாயக நாட்டில் கம்யூனிசம் எந்த அளவுக்கு இது பண்ணணும்னா, கம்யூனிசம் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார எண்டில் தான் போய் நிற்கக்கூடியது. அப்போ அதை ஜனநாயக பாதை கொண்டு வரணும். நீங்கள் ஹார்ட் கோர் கம்யூனிஸ்ட்லேருந்து டைல்யூட் ஆகத்தான் செய்யணும். அப்போ டைல்யூட் ஆகும்போது கம்யூனிசம்ங்கிற அந்த ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல வீக்கன் ஆகும். இவ்வளவு ப்ராப்ளமையும் தாண்டி தான் இவங்க ஒரு இதுக்கு கொண்டு வரணும். அந்த இடத்துல தான் இல்லை, தயவு செஞ்சு அது ஒன்று விளக்க சொல்லணும். அவங்க உரிமை, அவங்க கருத்துரிமையில் பேசுகிறாங்க. ஜனநாயகத்தையும் சர்வாதிகாரத்தையும் தயவு செய்து இணை சொற்களாக பார்க்காதீங்க. எங்களை பொறுத்தவரையில் சோசலிசம் அதனும் உயர்ந்த ஒரு சமூக கட்டமைப்பு கம்யூனிசம் பார்க்குறோம். அந்த கம்யூனிசம் என்பது இன்னும் ஒரு முழு சுதந்திரம். மார்க்ஸ் எங்கெல்ஸும் தங்களுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கை ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி தான் சமுதாயம் போகும். அது என்னவென்றால், முழு சமுதாயத்தினுடைய விடுதலை என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய விடுதலையை முன் நிபந்தனையாக கொண்ட வார்த்தை ரொம்ப கவனமாக போட்டார். ஆகவே அதுதான் எங்களுடைய லட்சியமே ஒழிய, தயவு செய்து இப்படி எதிரிகள் கம்யூனிஸ்ட் எதிரிகள் பேசுவது தான் கம்யூனிசம்னா சர்வாதிகாரம். நீங்க எதை கொண்டாந்து நீங்க முடிச்சு போட்டு இருக்கீங்க. அறம் என்று உருவாக்கிய விஷயங்களே நாமே உருவாக்கிய, அவர் சொன்னார் முதலாளித்துவ உலகம்னு சொன்னார். முதலாளித்துவ உலகம் உருவாக்கிய அறம் சார்ந்த விஷயங்களே அவங்களே மீறுறாங்க அப்படிங்கிறது இன்றைய அவலம் அப்படின்னு அவர் பேசும்போது சொன்னார். அதே மாதிரியான அதை ஒட்டிய ஒரு செய்தியாக +2 விடைத்தாள் மறுமதிப்பீட்டில்
70 மார்க் வரைக்கும் ரீவேல்யூஷனுக்கு முன்னாடி உண்டான மார்க்குக்கும் ரீவேல்யூஷனுக்கு பின்னாடி உண்டான மார்க்குக்கும் இடையில 70 மார்க் வரைக்கும் வேறுபாடு வருது. மொத்த மதிப்பெண்ணே 150 தான், அதில் 70 மார்க் குறைவாக போட்டிருந்ததுன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வியில் 600 விடைத்தாள்களில் 1 முதல் 70 மார்க் வரை வேறுபாடு இருந்தது அப்படின்னு இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளிதழில் செய்தி இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்களை பள்ளிக்கல்வித்துறை கூப்பிட்டு விசாரிக்குதுன்னு அந்த செய்தி சொல்லுது. அது என்ன நடக்குதுங்கிறதுலாம் நிர்வாக ரீதியான மற்ற விஷயம். ஆனால் அந்த செய்தியில் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், கல்வித்துறையில் நடக்கக்கூடிய தவறுகள் பீகாரை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இல்லை, அது இந்த பீகாருங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அந்த மாதிரி சொல்ல முடியாது, வராதுன்னு உறுதியாக நம்ம சொல்லலாம். ஆமாம் ஆமாம். ஏன்னா எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மொத்தம் எழுதிய மாணவர்கள் வந்து 8,30,000. அதில் வந்து ரீவேல்யூவேஷனுக்கு போட்டவங்க வந்து 2,000 சொச்சம். அதில் 1000 சொச்சத்தை தான் அவங்க வந்து ரீவேல்யூவேஷனுக்கு இதாக இருந்திருக்கு. அதுலேயும் 600 பேப்பரில் தான் அந்த மாதிரி 70 வரை போன இது இருக்குது. அப்போ 5 மாவட்டங்கள்லேருந்து கூப்பிட்றாங்க. அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து 5 மாவட்டங்களுக்குள்ளே அவங்க சுருக்கி பார்த்தாங்க. ஆனால் நான் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும்னா, 70 வரை ஒரு ரீவேல்யூவேஷனில் மார்க் போகுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அங்கே மிகப்பெரிய ஹியூமன் எரரை தாண்டி ஒரு மிகப்பெரிய அலட்சியம் நடந்திருக்கு அப்படி ரீவேல்யூவேட் பண்ணும்போது அப்படின்னு. அப்போ இதை வந்து ரீவேல்யூவேஷன் போட்டவங்களை தவிர மற்றவர்களும் போட்டாங்கன்னா அவங்களுடைய மார்க் எந்த அளவுக்கு போகுங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ எந்த அளவுக்கு இந்த அலட்சியம் வந்து பேப்பர் திருத்தினவங்களோட அலட்சியம் எந்த அளவுக்கு போயிருக்கு. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க, காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி பேப்பரில் தான் மிகப்பெரிய அளவில் இது இருக்குது. அதை திருத்தினவங்க வந்து அந்த துறை சார்ந்தவங்க கிடையாது, எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அப்போ அவங்களை எப்படி பேப்பர் திருத்த விட்டாங்கங்கிற ஒரு கேள்வி வருது. ஆக நிறைய கேள்விகள் அது எழுப்புகிறது. இல்லை, அவங்க சொன்ன அந்த புள்ளி விவரம் மிக முக்கியம். ஆக நடந்த தவறுடைய அந்த சதவீதம் மிக குறைவானது, ஆனாலும் அது கண்டிக்கத்தக்கது தான் என்பது சரி. எனக்கு என்ன ஆச்சரியமான ஒரு இதாக இருக்குன்னா, இப்போல்லாம் என்ன ட்ரெண்டுன்னா, நீங்கள் அந்த ரிசல்ட்டு வந்து மார்க் என்னன்னு தெரிஞ்ச உடனேயே ரீவேல்யூவேஷனுக்கு வந்து நிறைய பேர் உடனே பணம் கட்டுறாங்க. ஏழைப்பாளைகள் வேணால் சிரமமாக இருக்கலாம், ஆனால் அதை கட்டுவது என்பது அவங்களுக்கு மனசில் வந்து அந்த தைரியம் இருக்கணும். நிச்சயமாக நம்ம இவ்வளவு குறைந்த மதிப்பெண் பெற்றிருக்க மாட்டோம், திருத்தம் பண்ணதில் வந்து பேப்பரை திருத்தினதில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கு என்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் தான் அவங்க வந்து போடுவாங்க. பட் போட்டது வந்து ரீவேல்யூவேஷனுக்காக மனு செஞ்சவங்க குறைவானவங்க தான். அதனால் வந்து ஒரு பெருமளவு சரியாக தான் நடந்திருக்கு என்று தான் நான் சொல்லுவேன். அவங்க கேட்டது போல் அடிப்படையான விஷயம் வந்து, எப்படி வந்து நானும் அடிப்படையில் வடிவவியல் சார்ந்த ஒரு பேராசிரியர், எங்கள் துறையில் அதுவும் அக்கௌண்டன்சி சார்ந்தவன் தான் நான். அந்த கணக்கியலை வந்து அது தெரியாதவரை எப்படி திருத்த அனுமதிச்சாங்க என்பது இது வந்து மிக மிக அபத்தம், மிக மிக தவறு. அப்படி அனுமதித்தவர் கண்டிப்பாக குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும். அப்புறம் வந்து சில நேரங்களில் இயல்பு, அது மனித பிழை என்பது இருக்க தான் ஹியூமன் எரர்னு சொல்கிறோம். அந்த அவ்வளோ பேப்பர்களை திருத்தும்போது சில பேப்பர்களை சரியாக திருத்தாமல் போகக்கூடிய நிலைமையும் ஏற்படலாம். இன்னும் எங்களை போன்ற ஆசிரியர்கிட்ட கவனம் அதிகம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மிக அடிப்படையான விஷயம் என்பது அதுதான், உரியவரைத்தான் திருத்துவதற்கு நியமிக்க வேண்டும். கிடைச்ச ஆளை போட்டு திருத்துவது என்பது மிகப்பெரிய அநீதியாக இருக்கும். மார்க் போடுறதுக்கும் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றாமல் சிலர் வந்து திருத்துறாங்களா என்னவோ. நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் டேலி ஆச்சுன்னா முழு மதிப்பெண்ணும், டேலி ஆகாத மொத்தமாக அடிச்சுட்டு போகிற ஸ்ட்ரைக் பண்ணிடுற மாதிரி இல்லை, அப்படிலாம் தரமாட்டோம். அதில் மிக தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு இதுலேயே வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ மார்க்கு டோட்டல் வரும்போது பிறகு ஓவராலுக்கு கடைசியாக 2 மார்க்கோ 3 மார்க்கோ இது பண்ணி அதையும் சேர்த்து வச்சு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆனால் மட்டும் அதுக்கு 20னா 20ன்னு தரணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. மிச்சப்படி ஒழுங்கமைப்பு இதெல்லாம் வச்சு பார்த்து அதுக்காக தனியாக 2-3 மார்க் வச்சுருப்போம், அதையும் சேர்த்து போடுவாங்க. இப்படி தான் நான் அந்த காலத்தில் திருத்த அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ ஏதேனும் மாதத்தில் வந்திருக்கான்னு தெரியல. அந்த அதில் ஒன்றும் இது இருக்காது. ஒரு 100 பேப்பர் ஒரு நாள் திருத்தும் போது என்ன சிக்கலோ, ஏதேனும் 1-2 பேப்பர் வந்து தவறாக அல்லது சரியாக திருத்தாமல் போயிருக்கலாம். பட் நான் அது கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து, அந்த உரிய ஆசிரியரை அங்கே நியமிக்காமல் அது எப்படிங்க, இதை எப்படி சகித்து கொள்ள முடியும்? அது புரிந்து கொள்ள முடியாது தான். பல கல்லூரிகளில் காமர்ஸ் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களை வச்சு தானே நாங்கள் அந்த பேப்பரை திருத்த முடியும். அது இல்லாத நபர்களை
இங்கிலீஷ் ப்ரொஃபசர்ஸை வச்சு காமர்ஸ் பேப்பரை திருத்த முடியுமா? அது எவ்வளவு பெரிய குற்றம்ங்கிறது தான். நீங்க மாணவர்களோட லைஃபோட அப்படி விளையாடுற நடந்திருக்குமா மாதிரி. அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இல்ல செய்தியில சில நேரங்கள்ல என்ன தைரியம்னா அந்த திருத்தத்துக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்துருவாங்கல்ல, ஆன்சர் ஆன்சர் இருக்குல்ல, எந்த வாத்தியாரா இருந்தாலும் ஆன்சரை பார்த்து ஆன்சர் கையில் இருக்கு, அது பாடி இருக்கான்னு பார்க்க வேண்டியதானு. பட் அக்கௌண்டன்சிலாம் எல்லாம் ரொம்ப டேஞ்சர் இருக்குது. ஏன்னா இந்த வருஷப்படி இவங்க பார்த்துட்டு போவாங்க, அந்த வருஷப்படி தான் அவன் எழுதாம கூட இருந்திருக்கலாம், ஆனால் சரியா கூட வரலாம், அல்லது வேறு சில இதுல வந்து பண்ணியிருக்கலாம். ஆகவே அதெல்லாம் பார்த்து திருத்தணும் என்றால் அவர் அந்த துறையை சார்ந்தவராக தான் இருக்கும். இது வந்து நியாயம் இல்லை. இன்றைய ஹிந்துல ஆங்கில நாளிதழில் ஹிஸ்ட்ரி மே பி ரெடியூஸ் டு அனெக்டோட்ஸ் அப்படின்னு இர்ஃபான் ஹபீப்ங்கிற பேராசிரியர் ஒரு அவருடைய நேர்காணல் வந்திருக்குது. அதில் பல செய்திகள் இருக்குது. இந்த ஒரு ஏரியா வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வரலாறு எல்லாமே சிறு சிறு குறிப்புகளாக முடிந்து போவதற்கான, குறுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை, உண்மைதான். அதாவது இது ஒரு மிக முக்கியமான ஒரு அருமையான ஒரு கருத்தை பேராசிரியர் இர்ஃபான் ஹபீப் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் பாருங்களேன், அப்போ வந்து ஒரு எகிப்திய வரலாறு என்றவுடன் அவர் அந்த சொன்னது நான் இப்படி தமிழில் சொல்ல விரும்புகிறேன், துணுக்குகளே வரலாறாக ஆகிவிடக்கூடாது, அல்லது இன்னும் கொஞ்சம் நீட்டித்து சொன்னால் துணுக்கு தோரணம் வரலாறாக ஆகிவிடக்கூடாது என்று. அது அப்படி தான் ஆயிடுது, அல்லது அப்படி தான் சொல்லித்தரப்படுது, அல்லது அப்படி சொல்லித்தரப்படாவிட்டாலும் கூட பல மாணவர்கள் நெஞ்சில் அதுதான் தங்கி போயிருக்குன்னு எனக்கு படுது. எகிப்துனா பிரமிடு, கிளியோபாட்ரா மூக்கு என்று அந்த ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட், அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் மேற்கு ஐரோப்பிய வரலாறே வேறு மாதிரி ஆயிருக்கும் என்று. இதெல்லாம் உண்மையிலேயே வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற விஷயம். இந்த அளவுக்கு போய் நிற்கிது. அப்போ இந்த துணுக்கு தோரணம் தான் வரலாறு என்பது எந்த அளவுக்கு தவறான ஒரு இது மதிப்பீடு. இது என்ன சிக்கலை உருவாக்கும் என்றால் வரலாறை சரியாக புரிந்து கொள்ள நம்ம இட்டு செல்லாது. இந்த துணுக்குகளை ரசிச்சுக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் உள்ளடங்கிய ஒரு விஷயம். அதுவும் இந்தியாவை பொறுத்தவரை இந்திய வரலாறு என்பது சில சுவையான துணுக்குகள், அல்லது சில அற்புத துணுக்குகள், அல்லது அதிசயங்கள், இவற்றை வைத்து கட்டமைக்கக்கூடிய ஒரு விபரீதம் கூட சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கு. அதையும் அவர் மனதில் வைத்துக்கொண்டு சொல்கிறார் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடாது. வரலாறு என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் கூட நமக்கெல்லாம் வந்து ராஜாக்களின் வரலாறாகத்தான் கட்டமைக்கப்படுது. சோழராஜா, இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டு வரலாறுனா ராஜராஜா சோழன், ராஜேந்திர சோழன், அல்லது அதுக்கு முன்பு மகேந்திர பல்லவன் அப்படின்னு தான் நம்ம பண்ணுறோம். அப்புறம் அங்கிட்டு போனால் வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன்னு பேசுகிறோம். இவங்களை பற்றியும் பேசுகிறோம், நான் வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் அடிப்படையில் அது வந்து மக்களின் வரலாறு, சமூகத்தின் வரலாறு, அது எப்படி எத்தனை கட்டங்களை தாண்டி வந்தது என்கிற அந்த அஸ்திவாரத்தில் இவையெல்லாம் நடந்தது. ஆகவே அந்த மாதிரி தான் அது கட்டமைக்கப்பட்டு சொல்லித்தரப்பட வேண்டும். ஆனால் அது அந்த சமூக அசைவின் வரலாறாக, மக்களின் அடிப்படை நகர்வின் சரித்திரமாக நம்முடைய வரலாறு சொல்லித்தரப்படுகிறதா என்கிற கேள்வி மிக முக்கியம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரலாறுங்கிறதுக்கு ஒரு பேஸ். இப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒரு வரலாறு, சுதந்திர இது போராட்டம். ஆனால் அந்த வரலாற்றுக்கு உண்மைத்தன்மையை நிறைய கொடுக்கறதுங்கிறது வந்து இந்த துணுக்குகள் தான், துணுக்கு செய்திகள் தான். துணுக்கு செய்தி எவ்வளவு முக்கியங்கிறது நான் அந்த கன்சர்வேஷன், ஆர்கிடெக்சர் கன்சர்வேஷனில், ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷனில் இருக்கிறதுனால அந்த ஒரு துறை சம்மந்தப்பட்ட ஒரு வரலாற்றை கூட நீங்கள் ஒரு கன்சர்வேஷன் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னால் அது சம்மந்தமான அத்தனை ஆங்கிள்லையும் அப்போ அந்த துணுக்கு செய்திகள்ங்கிறது அதுக்கு ஒரு இதை கொடுக்குது, ஒரு வேலிடிட்டி கொடுக்குது. இது நடந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த சமயத்தில் இந்த இது வந்து இந்த துணுக்கு செய்தி வந்து எனக்கு அதை நோக்கிய ஒரு பார்வையை கொடுக்குது. அப்போ துணுக்கு செய்திகளின் முக்கியத்துவம் வந்து வரலாற்றுக்கு மிக மிக அவசியமானது. ஆனால் அந்த துணுக்கு செய்திகளை துணுக்கு தான் வரலாறுங்கிறது இல்லை, வரலாற்றுக்கு இந்த துணுக்கு செய்திகள் எவ்வளவு தூரம் இதை கொடுக்குதுங்கிற பார்வையில தான் உள்ளடக்கிய வரலாறாக இருக்கணும். துணுக்குகளையே தொகுத்து வரலாறாக மாற்றிவிடக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடாது, கண்டிப்பாக கூடாது. இவர் பேராசிரியர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்து வலதுசாரி சிந்தனை கொண்ட பேராசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களே ஏற்றுக்கொள்ளாத ஆளும் கட்சியினுடைய தரப்பு சார்ந்த ஆட்களை கொண்டு வரலாற்று ஐசிஹெச்ஆரை நிரப்புறாங்க அரசு. இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு. வரலாறுங்கிறது வெற்றி பெற்றவர்களின் பார்வையில் எழுதப்படுகிறது அல்லது வெற்றி பெற்றவர்களால் எழுதப்படுகிறதுங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெற்றவர்கள் தங்களால் எழுதப்பட வேண்டும்னு புரிந்து கொண்டு செய்கிறாங்களோ அப்படிங்கிற நிலைமைக்கு மோசமாக போகுது. ஏன்னா வரலாறு எழுதப்பட்டிருக்கிற விதம் அவர் சொல்றாரு. வலதுசாரி அவர் இந்த சயின்ஸ் மாநாட்டை குறிக்கிறாரு. பிள்ளையாருக்கு தலை இது பண்ணதுங்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி அப்பவுமே இருந்தது அப்படிங்கிறது.
அது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு இதுதான். அந்த மாதிரி சொல்றது ஒரு அறிவியல் மாநாட்டில் அறிவியல் ரீதியாக ஃபேக்டை முன் வச்சு தான் பேசணுங்கிறது அடிப்படை. விமானங்களையும் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எங்கள் புராணங்களில் இருந்ததுன்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது, எங்களுக்கு அந்த ரைட் இருக்குது அப்படின்னு. அது அபத்தமானது. ஆனால் வரலாறு எழுதப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா அது அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. பெரும்பான்மையான வரலாறு ஒன்று இடதுசாரி பார்வையிலிருந்து இல்லை வலதுசாரி பார்வையிலிருந்துன்னு அரசியல் அந்த இடத்துல வரும்போது முழுமையான வரலாறுங்கிறது யாருக்கு போய் வெற்றி பெற்றவர்களுடைய பார்வையில் இருந்து வரலாறு எழுதப்படுகிறது அப்படின்னு சொன்னா இடதுசாரிகள் வரலாற்றை எழுதவே முடியாது. இந்திய வரலாற்றை இடதுசாரிகள் எழுதவே முடியாது. எழுதப்பட்ட இந்திய வரலாறு முழுக்க இடதுசாரிகள் அல்லாதவர்களால் எழுதப்பட்டதாக தான் இருக்க முடியும். அப்போ இப்போ வலதுசாரி ஆசிரியர்கள் வந்து வரலாற்றை மாற்றி எழுத வேண்டிய தேவை ஏன் வருது அப்படிங்கிறது முக்கியமானது இல்லையா? அதாவது இந்திய வரலாறு நீங்க சொல்றீங்க, நான் உலக வரலாறே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றேன். ஒவ்வொரு அரசியல் முக்கியத்துவம் யாருக்கு கிடைக்கிறதோ, உள்ள ஒரு அரசியல் நடக்கும்போது அந்த இடத்தில் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடைக்கிறதோ அவர்களால தான் வரலாறு எழுதப்படுகிறது அந்தந்த காலகட்டத்தில். அப்போ அதை வச்சே அந்த வரலாற்றை புரிந்துக்கலாம். இந்த வரலாறு இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிற போது எந்த கோணம் அங்கே முக்கியமாக இருக்கும், அப்போ மற்ற கோணங்களை நாம் அந்த காலத்தில் எப்படி தேடி அடைவது அப்படிங்கிறத முழுமையான வரலாறாக இருக்கணும். இங்கு எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வரலாறுகளும் ஒரு கோணம், எழுதப்பட்டவரின் கோணம் பிளஸ் அவருக்கு இருக்கிற ஐடியாலஜியின் கோணம் பிளஸ் அந்த காலகட்டத்தில் இவ்வளவுதான் இருக்கும். 1910, 15, 17 வரைக்கும் எந்த விதமான அதிகாரத்துக்கும் இடதுசாரிகள் உலகத்தின் எந்த மூலையிலையும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் வந்து வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்காக இந்த குறுகிய காலத்தில் தான் எழுதிட்டாங்களாங்கிறதுக்கான சான்றுகளும் எதுவும் இல்லை. அதனால வரலாற்றை அவர்கள் எழுதினாங்க, அதை மாற்றி எழுத வேண்டிய தேவை வந்தது அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும்? இல்லை, வரலாற்றை வலது இலதுன்னு அந்த இரண்டு இதுக்குள்ள குறுக்கி கூட பார்க்க வேண்டாங்கிறேன் நான். சரி, வரலாறுன்னு எழுதப்படுவது, இப்போ நான் ஒரு இதை எழுதினேன் அப்படின்னா என்னுடைய கோணம் அதில் இருக்கும். என்னுடைய இது என்ன இருந்தாலும் ஒரு குறுகின வட்டமாகத்தான் இருக்கும். என்னுடைய எக்ஸ்போஷனும் என்னுடைய அறிவும் எந்த அளவு காட்டுதோ அந்த அளவு வரலாறு தான் அதில் இருக்கும். ப்ளஸ் நான் அறிந்து கொண்ட இல்லை, இதில் ஒரே ஒன்று சொல்லுங்க, அது ஹிஸ்ட்ரி வரலாறு. ஆனால் ஹிஸ்டோரியோகிராஃபி என்கிற ஒரு சொல் இருக்கு, வரலாற்று இயல். இப்போ அவங்க சொல்வது ஒன்று அடிப்படையான உண்மை. நிச்சயமாக எழுதுகிறவருடைய சிந்தனை அல்லது அவருடைய சார்புத்தன்மை என்பது எழுதப்படுவதிலே வெளிப்படக்கூடும். இதெல்லாம் யோசிச்சுதான் இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வருதுன்னா, அதில் நிகழ்வுகளை, முக்கியமான நகர்வுகளை நீங்கள் அதில் எடிட் பண்ணுவீங்களா எழுதக்கூடிய? அதுக்கு தான் இந்த ஹிஸ்டோரியோகிராஃபி என்கிற இந்த வரலாற்று இயல் சில விதிமுறைகளை உருவாக்கி இந்த வரலாற்றாளர்களுடைய அனுபவங்கள்ல இருந்து தெரிஞ்சுதான் அல்லது அதுல இருந்து சலிச்சு எடுத்து தான் ஐயா யார் எழுதினாலும் இந்த விதிகள் பின்பற்றப்படணும், இந்த விதிகள் பின்பற்றப்படலைன்னா அது வரலாறாக இருக்காது. வரலாற்றுவியல் விதிகளின்படி எழுதப்படுவதுதான் வரலாறு என்பதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுலேயும் கூட எது வரலாற்றுவியல் என்கிற அந்த விதிமுறைகள் பற்றி விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன் என்றால், நிச்சயமாக வரலாறு என்பது இன்னும் ஒரு முழுமையான, செழுமையான, அல்ல இந்த வார்த்தை சொல்லலாம், மெய்யான வரலாறாக அது எழுதப்பட வேண்டும். எல்லாமே ரொம்ப முழுமையாக எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் ஒன்றும் சொல்ல வரல. அல்லது அது வலதுசாரித்தனமாக இருக்கா இடதுசாரித்தனமாக, நான் அந்த அதேக்குள்ளே கூட போகலை. வரலாறாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதற்கான சில லாஸ் இருக்குது, அதன்படி எழுதப்படணும். அப்படி எழுதப்பட வேண்டும் என்று இந்த அரசு முயலுமேயானால் நமக்கு நிச்சயம் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அதான் ஒரு அழகான வாக்கியத்தை சொல்கிறாரு, நீங்கள் ஏற்கனவே இருந்த வரலாறெல்லாம் ஒரு சார்புத்தன்மை உடையதுங்கிற ஒரு முன்முடிவுக்கு வந்து, ஆகவே அதுக்கு நேர் எதிராக இன்னொரு சார்புத்தன்மையில் எழுதுறதுன்னு முடிவு பண்ணி அதற்குரிய ஆட்களாக போடுறீங்க. ஆகவே தான் அந்த வாக்கியம் சாதாரணமாக வலதுசாரி வரலாற்றாளர்கள் கூட ஏற்க இயலாதவங்களெல்லாம் கொண்டு போய் வரலாற்று அமைப்புக்கு தலைவராக போடுறீங்களே, இது என்னங்க நியாயம் என்று அவர் கேட்குறாரு. அதுதான் மொத்தத்தில் வரலாற்று விதிகள் மீறப்படக்கூடிய ஆபத்து இருக்கு இன்றைக்கு இந்தியாவில். இதோட தொடர்புபடுத்தி பார்க்கும்போது தி எசன்ஸ் ஆஃப் தி பியூட்டிஃபுல் இஸ் யூனிட்டி இன் வெரைட்டின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கொட்டேஷன் போட்டிருந்தது, அது நினைவுக்கு வருது. அதை காலையில் படித்தது தான். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.